பக்தி நேரம் நேயர்களுக்கு அனைவருக்கும் பாரதி ஸ்ரீதரின் அன்பு வணக்கங்கள். இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். இது பொதுவாக நான் லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் பார்க்க வர்றதே ஒரு மனிதன் ரொம்ப மனசு நொடிஞ்சு இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான். தன்னம்பிக்கையை கொடுக்கறது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று ஜோதிடம், இன்னொன்று ஆன்மீகம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். ஸோ பரிகாரம் மட்டுமே செஞ்சால் நம்ம லைஃப்பில் நல்லா வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருப்பாங்க. பரிகாரத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து நம்மளுடைய தசா காலங்களும் நல்லா இருக்கும் பொழுது நம்ம உழைப்பையும் போட்டால் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்பி நம்ம செய்யலாம். தொழில் ஸ்தானம் நல்லா இல்லாத போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடணும். அப்பா செஞ்சார், தாத்தா செஞ்சார், நம்மளுடைய பரம்பரை தொழில் நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் அது செட் ஆகாது. நம்ம ஜாதகத்தில் அப்போ நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தலையெழுத்து தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு எம்ப்ளாயியாக தான் இருக்க முடியுமே தவிர நான் ஒரு வியாபாரியாக இருக்க முடியாது. அதனால் நான் ஒரு முதலாளியாக இருக்கணுமா அல்லது ஒரு தொழிலாளியாக இருக்கணுமா அப்படிங்கிறது கிரகங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒன்று. இது என்னன்னே தெரியாமல் நீங்கள் பரிகாரமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம 60 வயசு வரைக்கும் பரிகாரம் மட்டும்தான் செய்யணுமே தவிர வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. இதைத்தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஜோதிடத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லை, ஆன்மீகத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லை, என்ன நான் நிறையா கஷ்டப்பட்டேன்னா எதுக்கு கஷ்டப்படுறோங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? கஷ்டம் மனிதனாக பிறந்தால் கஷ்டப்படணும், அது உண்மைதான். தெய்வ பிறவியாக இருந்தாலுமே ராமரும் கஷ்டப்பட்டார், கிருஷ்ணரும் கஷ்டப்பட்டார், எல்லாரும் தான் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்படாமல் யாருமே இருக்கிறதில்ல. ஆனால் அந்த கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். ஒரு 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டோம், சரிப்பா அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன், ஒரு வீடு வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன், ஒரு நல்ல வாழ்க்கைக்கு சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன்னு மனிதனாக பிறந்த எல்லாரும் இதை தான் நினைப்பாங்க. ஆனால் 60 வயசு வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை, கடனில் தான் இருக்கேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கும் பொழுது, நான் கோயிலுக்கே போகல, நான் சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோதிடமோ ஆன்மீகமோ அல்லது இறை நம்பிக்கையோ இல்லை கடவுளோ இது எதுவுமே பொய்யில்லை, இது எல்லாமே இருக்கிறது உண்மை. ஆனால் இதில் எது நாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிவை நம்ம உபயோகப்படுத்தணும். அதற்கு நல்ல நமக்கு ஒரு கைட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம போய் கேட்கணும். சும்மா நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், பேப்பரில் போட்டிருக்கேன், எதிர்த்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போய் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம். அதனால் நாமளும் அதே கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னால் அவர்களுடைய தலையெழுத்து என்பது வேறு, நம்மளுடைய தலையெழுத்து என்பது வேறு. நீங்கள் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் எப்படி நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தேவை, என் கர்மா என்ன, என்னுடைய குலதெய்வம் என்ன, நான் வணங்க வேண்டிய முறை எழுது, என் முன்னோர்கள் எப்படி அதை வணங்கியிருக்காங்க, இதை நம்ம பண்ணாலே போதுமானது. ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை விட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மறந்து நான் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக நான் தேடும் பொழுது நான் வாழ்க்கையை பூரா தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நம்மளுடைய பகுத்தறிவை நான் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, என்னுடைய தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். தோல்வி வந்தால்தான் அடுத்தது நம்ம உழைக்கிறதுக்கான ஒரு மன தைரியம் நமக்கு வரும். ஏதாவது எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சு, எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது நான் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தோல்வி வந்தால் அடுத்தது வெற்றிக்கான வழியை நாம் தேட வேண்டும். அந்த தேடல் இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இந்த தேடல், இந்த உழைப்பு, நாம் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் எப்படி கைட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய கிரகங்கள் தான். அதனால் இறைவனினுடைய அருளும் கிரகங்களினுடைய ஒரு தாக்கமும் இல்லாமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நடப்பதே கிடையாது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நான் இந்த கிரகத்திற்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணும்பொழுது ஒரு தடங்கல் இல்லாமல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரகங்களுக்கு வழிபாடு செய்கிறோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு தலையாக இருக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான். அந்த வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை என்றைக்குமே விடாதீங்க. ரெண்டாவது, உங்கள் குலதெய்வ வழிபாடை விடாதீங்க. மூன்றாவது, எந்த தெய்வத்தை எப்படி எப்பொழுது எங்கே வணங்க வேண்டும் என்பதை ஒரு ஜோதிடரிடம் கேட்டு நீங்கள் வழிகளை தேடும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். இந்த வெற்றியை நாம் தேடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தோல்வி வரும்பொழுது அடுத்தது வெற்றியும் நிச்சயமாக வரும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம லைன் படுத்திட்டு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம்.